தர்பூசணி விவசாயங்க பண்ணியிருக்கோம். இதுதான் முதல் தடவை. இது வரைக்கும் இதெல்லாம் போட்டதில்லை. சரி, இந்த தடவை போடலான்னு போட்டிருக்கோம். ஆனாலும் இதுக்கு எத்தனையோ சர்ச்சைகளை கிளப்பி விட்டுட்டாங்க. தர்பூசணி பழத்துக்குள்ளார ரசாயன ஊசி போட்டு எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது இல்லைன்றது நிரூபணம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளாரெல்லாம் எதுவும் கலக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பாருங்கள், பிஞ்சு வச்சுருக்கு, நிறையா பூலாம் வச்சுருக்கு. இப்படியும் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். நல்ல இயற்கை முறையில் தான் எல்லாமே செய்யுது. நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க. சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம். இதுக்கு தண்ணி அப்படியே நிறைய விட்டோன்னா செடி வீணான மாதிரி ஆகிடும். நோய் வந்த மாதிரி எல்லாமே கருகிடும். அதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது. அதுக்காக தான் இந்த மாதிரி சொட்டு நீர் பயன்படுத்தியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.